Daily. Taste the Daily. ஒரு அருந்ததி சமுதாயத்தை பெருமைப்படுத்தியவர், மேன்மைப்படுத்தியவர், உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர். ஆனால் கலைஞர் என்ன சொல்றாரு? கையாலும் தலையாலும் மலத்தை சுமக்கின்ற சாதி, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை மலமழுகிற சாதின்னு சொல்றாரு. விவசாய தொழிலை மட்டுமே பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தை மலமழுகிற சாதி என்று சொன்னால் மற்றவன் எப்படிங்க பார்ப்போம்? செருப்பணிந்து செல்ல முடியாத இடங்களில் செருப்பணிந்து செல்ல வைத்தவர் எம்ஜிஆர். ஆகவே ஒரு புரட்சித் தலைவராக போற்றப்படுகிறார். சுயமரியாதை எங்கு அடங்கியிருக்கு என்று சொன்னால், ஒரு உயர்ந்த இடம் என்று சொல்லப்படுகிறவர் எனக்கு கொடுக்கிற மரியாதையின் முதல் அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை அதிமுக கொடுக்கிறது, மரியாதையோடு நடத்துகிறது. ஆகவே அதிமுகவை அருந்ததி மக்கள் மிகவும் நேசிக்கிறார். அருந்ததிற்கு ஒரு எம்பி சீட்டு கூட ஒதுக்கலைன்னா அப்ப என்னங்க திமுக அருந்ததி மக்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பான அமைப்புன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் ஆ நாகராசன் வந்திருக்காரு. அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல ரொம்ப நாள் போராட்டத்திற்கு அப்புறம் இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. எப்படி உணர்றீங்க சார்? வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய பட்டியல் சமூகத்தில் 1/3 பங்கிற்கு மேலாக வாழக்கூடியவர்கள் அருந்ததியர் சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு இந்த உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை எப்போது எழுந்தது என்று சொன்னால், ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து 1991 அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து ஈரோட்டிலே ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதிருந்து எழுந்த கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு இறுதியாக உங்களுக்கு தெரியும் 2009 அப்போதிருந்த அரசு அருந்ததியருக்கு 3 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கியது. அந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் ஏறக்குறைய ஒரு 60க்கும் மேற்பட்டோர் வழக்கு தொடுத்தாங்க. அப்படி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் சென்றது. 5 அமர்வுக்கு வந்தது. 5 அமர்விலிருந்து இப்போ 7 பேர் கொண்ட அமர்வுக்கு வந்து இப்போது தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியவுடன் மரியாதைக்குரிய இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எப்போதுமே அவர் வந்து அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டுகின்ற குணத்தில் உள்ளவர். நான் குற்றஞ்சுமத்தராக நினைச்சிருவேன்னா, உண்மையாகவே 2020 5 நீதிபதி கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு அப்போதே தீர்ப்பை உறுதி செய்துவிட்டது. அப்போதைய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி. அவர் சிறப்பான வழக்கறிஞர்களை, இன்னும் சொல்லப்போனால் அனுபவமிக்க மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து சரியான தரவுகளை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்போதே நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் மாநில அரசுக்கு உரிமை உண்டு என்று. அந்த தீர்ப்பை தான் இப்போது 7 பேர் கொண்ட அமர்வு வாசித்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் உண்மை. ஆகவே இந்த தீர்ப்பிற்கு முழு காரணம் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் தான். ஆகவே தான் இன்றைக்கு நான் அவரை சந்தித்து ஏறக்குறைய ஒரு 9 அமைப்பை சார்ந்த அமைப்பெல்லாம் வந்திருந்தாங்க. நான் குறிப்பாக ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அவரை சந்தித்து வந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கடுமையாக திமுகவை விமர்சிச்சுட்டு வரீங்க, என்ன காரணம் சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை சமூக நீதி கோட்பாடு என்று பேசுவார்கள். ஆனால் சமூக நீதி கோட்பாட்டிற்கு எதிராக நிற்பார்கள். அதற்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன். இந்த இடஒதுக்கீடை பற்றி சொல்லுகிறேன். தமிழகத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல 60 லட்சத்திற்கு மேலே வாக்குகளை கொண்ட சமுதாயம் அருந்ததி சமுதாயம். உங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியான சமுதாயம். கொங்கு மண்டலம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 8 மாவட்டங்களில் அருந்ததியரை தவிர பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கான ஒரு பெரும்பான்மை சமுதாயம். மக்கள் தொகையில் ஏறக்குறைய 70 லட்சத்திற்கு மேலாக 80 லட்சத்துக்கு நெருக்கி மக்கள் தொகை இருக்கிறது. இந்த சமுதாயத்தை வெறும் 16 லட்சம் பேர் தான் என்று சித்தரித்தவர் கலைஞர். அதனால தான் அவர் மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு. ஏன்னா எப்படி சித்தரிச்சாங்க சார்? ஜனார்தன நாணயத்தை நியமனம் செய்து அப்போது இருந்த புள்ளிவர கணக்கில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 பிரிவுகளை மட்டும் கையில் எடுத்தாங்க. குறிப்பாக சக்கிலியர், பகடை, மாதாரி, மாதிகா, ஆதியாந்திரர், தோட்டி, இந்த 7 பிரிவுகளை மட்டும் ஒருங்கிணைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொன்னாங்க. ஆனால் உண்மையான விவரம் ஒன்று நுட்பமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. அருந்ததியர்கள் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக ஆதி திராவிடர் என்று தான் சான்று வச்சிருக்காங்க.
அருந்ததியர்கள் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு 6 லட்சம் பேர் அருந்ததியர் என்று சான்று வச்சுருக்காங்க. இது ஆதி திராவிடர் என்று சான்று வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக அவங்க அருந்ததியர்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள் தொகை என்பது புள்ளி விவரங்களை சரியாக கொடுக்காமல், அதை சரியானபடி ஆய்வு செய்யாமல் ஜனார்தன ஆணையம் போகிற போக்கில் 16 லட்சம் என்று சொன்னார்கள். அந்த 16 லட்சத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கலைஞர் என்ன சொன்னார்னா, நான் எப்படி பார்த்தாலும் 2.87 விழுக்காடு தான் கொடுக்க முடியும், போனால் போதுன்னு ரவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னவர் கலைஞர். அப்படி கொடுக்குற போது இன்னொன்று சொன்னாருங்க, ரொம்ப ஒரு வேதனையான சம்பவம். என்ன தெரியுமா, இந்த கோரிக்கைக்காக கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் அமைப்புகள், கட்சிகள், எங்களை போன்ற இயக்கங்கள்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னிடம் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. வார்த்தையை கவனிக்கணும், என்னிடம் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, நானே கோரிக்கை வைத்தேன், நானே செய்து கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அருந்ததியர் மக்களுடைய போராட்ட உணர்வுகளை கொச்சப்படுத்தினார். அப்போ உண்மையை வேதனை இருக்குமா இருக்காதா? அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் எங்களுக்கு கோபமாக மாறுகிறது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த இடஒதுக்கீடை கொடுக்கிற போது ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, கையாலும் தலையாலும் மலத்தை சுமக்கின்ற சமூகம் என்று சொன்னார். அந்த கையாலும் தலையாலும் மலத்தை சுமக்கின்ற சமுதாயத்தை, ஒரு மாபெரும் சமுதாயத்தை, விவசாய குடிகளில் பிறந்த ஒரு சமுதாயத்தை, விவசாய தொழிலை மட்டுமே பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தை மலமழுகிற சாதி என்று சொன்னால் மற்றவன் எப்படிங்க பார்ப்போம்? அதிமுகவும் திமுகவும் அருந்ததி சமூகத்தினரை எப்படி பார்த்தாங்க? என்ன வித்தியாசம் சமன்னிட்டு சொல்ல முடியும்? அருமையான கேள்வி சார். அதாவது குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏன் அருந்ததியர்கள் இவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் உண்மையாகவே எல்லா மக்களையும் நேசித்தவர், குறிப்பாக அருந்ததியர் மக்களை மிகவும் நேசித்தவர். உங்களுக்கு தான் தெரியும், மதுரை வீரன் ஒரு திரைப்படம் வந்தது. அதில் மதுரை வீரன் என்பவர் ஒரு அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தவர், இது நாடறிந்த உண்மை. அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். ஏற்று நடிக்கிற போது கடைசி அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அவரை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்போ தலைவர் எம்ஜிஆர் பேசுவார், அருந்ததியராக நின்று பேசுவார். என்ன சொல்வார்னா, என் வாழ்விலே கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை, ஏன் அது என் பரம்பரைக்கு இல்லைன்னு சொல்லுவார். அப்படி ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை பெருமைப்படுத்தியவர், மேன்மைப்படுத்தவர், உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனால் கலைஞர் என்ன சொல்றாரு, கையாலும் தலையாலும் மலத்தை சுமக்கின்ற சாதின்னு சொல்றார். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை மலமழுகிற சாதின்னு சொல்றாரு. இந்த சமூகத்தில் தான் ஒண்டி வீரன் பிறந்திருக்கிறார், விடுதலை போராட்ட வீரர். இந்த சமூகத்தில் தான் மாவீரன் பொல்லான் பிறந்திருக்கிறார், வீரத்தாய் குயிலி பிறந்திருக்கிறார், முத்தன் பகடை, பெட்டிப்பகடை, கந்தன் பகடை, முத்தன் பகடை என்று ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைந்த சமுதாயத்தை மலமன்ற சாதின்னு சொன்னால் கோபம் வராது. அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் எங்களுக்கு இது கோபமாக மாறுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதிமுக அது மட்டும் இல்லைங்க, அதிமுக இப்படி சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், அந்த காலத்தில் உங்களுக்கு இன்னும் சொல்கிறாங்க தீண்டாமை ஒழிப்பு பற்றி, இன்றைக்கி வந்து திமுக தான் நாங்கள் தான் செஞ்சோம் வச்சோன்னு மாறுதட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். புரட்சி தலைவர் என்று பெயர் வருவதற்கு காரணமே ஒரே ஒரு செய்தியை என்னால் சொல்ல முடியும். பொது வீதிகளில் செருப்பணிந்து போக முடியாது யாரும். அப்போ என்னென்னா தடுப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் போகும்போது இலவச காலனி செருப்பை கொடுத்து அந்த மாணவர்களுக்கு காலில் மாட்டி விட்டு பொது வீதியில் நடந்து போக வைத்தவர் புரட்சி தலைவர். செருப்பணிந்து செல்ல முடியாத இடங்களில் செருப்பணிந்து செல்ல வைத்தவர் எம்ஜிஆர். ஆகவே ஒரு புரட்சி தலைவராக போற்றப்படுகிறார். ஆகவே தான் சத்துணவு அதை இன்னும் நிர்வகித்தவர் புரட்சி தலைவி அவர்கள். இன்றைக்கி சத்துணவு வந்த பிறகு ஏராளமான குழந்தைகள் படிக்க தொடங்கினாங்க. இப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, மரியாதை, சமூக வரலாற்று தலைவர்களுக்கான முக்கியத்துவம் இதையெல்லாம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே தான் அருந்ததியர் மக்கள் ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க, அதிமுக மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி. அதைத் தொடர்ந்து எடப்பாடியாரும் அதே குணத்தில் தான் இருக்கார், அதே குணத்தில் தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஐயா அப்படியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறது அன்னூர் என்ற பகுதி. அன்னூர் என்ற பகுதிக்கு நான் நேரடியாக அந்த நிற்கிறேன். அந்த காலத்தில் நம்ம பட்டத்தரசி அம்மன் கோயில் வந்து கடவுளை வணங்கி விட்டு அப்படி போகிற போது, ஐயா டீ சாப்பிட்டு போகணும்னு என்னுடைய சகோதரன், அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரன் டீ சாப்பிட கூப்பிட்றாரு. ஏப்பா கூப்பிட மாட்டேன்னு நினச்சி கூப்பிட்டே வா வா வான்னு கூப்பிட்டு போயிட்டார். அப்படி எளிமையாக கொண்டே உட்காந்து அப்படி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி, இவர் நம்ம ஐயா எடப்பாடியார், நானும் உட்காந்துருக்கோம், அப்புறம் மற்ற தலையில் உட்காந்துருக்காங்க. இப்போ டீ கொடுத்துட்டு பேசும்போது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. நாங்கள்லாம் நாகராஜ் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக நம்ம சமுதாயம் எல்லாம் வேற்றுமை இல்லாமல் பழகணும். அப்படி எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அண்ணன் வேலுமணி, தங்கமணி போன்றவரெல்லாம்
ஆச்சரியப்படுவீங்க. அண்ணன் தங்கமணிலாம் என்னை அண்ணன் சொல்லி கூப்பிடுவார். எனக்கு உண்மையாகவே முதலில் எனக்கு மரியாதை, சுயமரியாதை எங்கு அடங்கியிருக்கு என்று சொன்னால், ஒரு உயர்ந்த இடம் என்று சொல்லப்படுகிறவர்கள் எனக்கு கொடுக்கிற மரியாதையான முதல் அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை அதிமுக கொடுக்கிறது, மரியாதையோடு நடத்துகிறது. ஆகவே அதிமுகவை அறிஞர் மக்கள் மிகவும் நேசிக்கிறார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக தான் இந்த இடஒதுக்கீடு தந்ததா சொல்றாங்களே சார். பொதுவாக ஐயா உயர்ந்த புரட்சியாளருடைய பெயரை சூட்டி இருக்கிற கலைஞர் அவர் தன் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டினார். அவர் உண்மையாகவே ஸ்டாலின் அல்லங்க, தவறாக நினைக்க வேணாம். ஹிட்லர் எப்படி தன்னுடைய கோயபல்சுகளை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அவன் ஆழ்மனதில், ஒரு மனிதனுடைய ஆழ்மனதில் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மைதானோ என்று நம்பி திரும்ப அவன் சொல்ல தொடங்கி விட்டுவான். கிளிப்பிள்ளைகள் போல சொல்கிறத கேட்டு அப்படியே கிளிப்பிள்ளை ஒப்பிக்கிற மாதிரி. அப்படித்தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, இந்த இடஒதுக்கீடு நாங்கள் தான் சமூக நீதி கோட்பாடு சொல்லி சொல்லி அந்த அவருக்குன்னு சில தலைவர்களை அழைச்சி, அறுதியர் சமுதாயத்துக்கு வேலை செய்கிறதா சொல்லுகிற தலைவர்களை அழைச்சி அவங்கள்ட்ட சொல்லி மக்கள் மத்தியில் பரப்புரை செய்கிறார். ஆனால் உண்மையாக அப்படி இல்லைங்க. உண்மையாகவே ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க அருந்ததியர் மக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் தான் நான் குற்றம் சுமத்துறேன். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி. கோவை மாவட்டத்துக்குள்ள பொதுவாக சட்டமன்ற நாடாளுமன்றத்தை பற்றி பின்னாடி சொல்கிறேன் நான். கோவை மாவட்டத்துக்குள்ள ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி, அது தனித்தொகுதி. அங்கே மட்டும்தான் அருந்ததியர்கள் போட்டியிட முடியும். அந்த இடத்துல கூட ராசாவை கூட போட்டியிட வைக்கிறார். அருந்ததியருக்கு ஒரு எம்பி சீட்டு கூட ஒதுக்கலைன்னா அப்போ என்னங்க திமுக அருந்ததியர் மக்களுக்கு பெரிய பாதுகாப்பான அமைப்புன்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒருத்தர் கூட ஒதுக்கலைங்க எம்பி சீட்டு. 3 மேயர் தமிழ்நாட்டில் ரிசர்வு, 3மே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் தான் இருக்காங்க. அருந்ததியர் கிடையாது மேயர். இப்போ 3ல் ஒரு பங்கு அருந்ததியர் இருக்கும் பட்டியலினத்தில். ஏன் ஒன்று ஒதுக்கக்கூடாது? 44 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2 பேருக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா அருந்ததியர் மக்களுக்கு முழுக்க முழுக்க துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு அருந்ததியர்களும் பேச தொடங்கிட்டாங்க. வேதனையோடு சொல்லுகிறார்கள், மக்கள் மத்தியில் போகிற போது சொல்லுகிறார்கள், திமுகவே வரக்கூடாதுங்க, திரும்ப ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் நல்லது சொல்லி மக்கள் பேச. நான் மக்களோட களத்தில் நிற்கிறேன். நான் மக்கள் சொல்வதைத்தான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருக்கேன். அதனால் திமுகவை முழுக்க முழுக்க மக்கள் வெறுத்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள். கூடுதலாக ஒரு செய்தி, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த கடந்த 3 ஆண்டுகளில் ஏறக்குறை 40 பேர், 40க்கு மேற்பட்ட, இன்னைக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறேன், 40க்கு மேற்பட்ட அருந்ததியர்கள் படுகொலைக்குள்ளாகப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு இன்றைக்கி பார்க்கலாம், இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாடருங்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நாங்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியும்? இவ்வளோ நேரம் அரங்கத்திற்கு தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி நன்றி. நேர்களே, இன்னொரு சொல்லியடி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.